அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி vlogல ஊர்லேருந்து வந்த பார்சல் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு கூடவே நிறைய பேர் இப்போ உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களோட ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதோட ரிவ்யூவுமே இதில் இருக்குது. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, இந்த திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாமி கொடுத்து விட்டுருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆயில் வந்துட்டு கேட்டிருந்தேன், செக் எண்ணெய் இருக்குது இல்லையா, அது வந்து கேட்டிருந்தேன். நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடலெண்ணெய் ரெண்டும் தான் கேட்டிருந்தேன். அப்புறம் குக்கிங்க்கு அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் எண்ணெய். அது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கொடுத்து விட சொல்லலை, ஏன்னா அது எவ்வளோ கொடுத்துட்டாலும் நமக்கு காணாது, அப்பப்போ காலியாகிட்டு இருக்கும். இங்கே வாங்குற மாதிரியே தான் இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நல்லெண்ணெயும் கடலெண்ணெய் மட்டும் கொடுத்து விட சொல்லியிருந்தேன். இந்த எண்ணெயுமே இங்கே கிடைக்க தான் செய்யும், ஆனால் செக் எண்ணெய் வந்து கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் ரெண்டுலேயுமே 1.5 லிட்டர் வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்தியா போயிட்டு வரும்போது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சின்னு வச்சுட்டு வந்தேன் இல்லையா, அதில் ஒரு சில திங்ஸ் வந்துட்டு இதில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அம்மா கொடுத்த இடியப்ப மாவு, அதுக்கப்புறம் மசாலா தூள் ரெடி பண்ணேன் இல்லையா, அதில் ஒரு பேக்கெட், அதுக்கப்புறம் மாமி ரெடி பண்ணி கொடுத்த சத்து மாவு. இது மூணுமே வந்துட்டு நல்லா வச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை ஆள் வரும்போது எண்ணெய் கொடுத்து விட சொல்லியிருந்தேன். ஸோ அது கூடயே வந்துட்டு இந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட சொல்லிடுங்கன்னு சொல்லவும் ஒரு வழியாக எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் இது வந்து ஒரு 2-3 நாளாக நான் ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். அப்புறம் ஆயில் வந்துட்டு எப்போவா தேவைப்படும் போது அப்போ போட்டு ஓப்பன் பண்ணிட்டு இருக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒரு சிலர் கேட்டால் இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூ வந்து நான் கொடுத்துட்றேன். இது வந்துட்டு அகரோ ராயல் ஸ்டாண்ட் மிக்சர். அப்புறம் இது வந்து 1000 வாட்ஸ் மோட்டார் வித் 100% காப்பர் வைண்டிங். இதில் வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி ஒரு போல், பெரிய போல் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்குது அப்படின்றனால குவான்டிட்டி வந்துட்டு நம்மளால் அதிகமாகவே பண்ணிக்க முடியுது. அண்ட் கூடவே 3 அட்டாச்மெண்ட் ஹூக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கு இல்லைன்னா நம்ம விப்பிங் க்ரீம்லாம் பீட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கானது. அதுக்கப்புறம் மாவு வந்துட்டு நமக்கு ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணணும், அதாவது கேக் பேட்டர்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான ஹூக். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டோ ஹூக். இது வந்து சப்பாத்தி மாவு, பிரெட் மாவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிணைஞ்சிக்கிறதுக்கான ஹூக்கு. இதில் வந்து நம்ம பவுலில் லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னாலே அழகாக லாக் ஆயிரும். ஸோ நல்லாவே வந்துட்டு டைட்டாக லாக் ஆயிரும். அண்ட் மேலே வந்துட்டு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி இருக்குது இல்லையா, இதில் தான் நம்மளோட அட்டாச்மெண்ட் ஹூக்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹூக்லேயுமே வந்துட்டு சின்னதாக 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அதில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு லாக் ஆகிக்கும். ஸோ அவ்வளோதான், எடுக்கும் போதுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து எனக்கு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நான் 1 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவ்யூவே கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த மாதிரி ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்துட்டு கீழே இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஸ்பீட் லெவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கூடவே வந்துட்டு பல்ஸ் மோடுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் விப்பிங் க்ரீமோ இல்லைனா எக் பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து 8 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். பட் சப்பாத்தி மாவு, இந்த பிரெட் மாவுலாம் நம்ம பிணையிறோம் அப்படின்னா 1 இல்லை 2 அதில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ரொம்ப ஸ்பீடு வச்சோம் அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி அப்படின்றனால உங்களுக்கு செட் ஆகாது. அண்ட் கூடவே இந்த போலுக்கு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் லிட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது மாவு ஏதாவது போடுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் வந்துட்டு லிட்டு இல்லாமல் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ இதை வச்சு நான் வந்து சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு பிணைஞ்சு சப்பாத்தி வந்துட்டு சுட்டு பார்த்தேன். அண்ட் இது வந்து யார் வாங்கலாம் யார் வாங்க வேணாம் அப்படிங்கிறதையும் நான் மெயினாக சொல்லிடுறேன். வீட்டு யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹோம் பேக்கராக இருக்கீங்க, நான் வந்து கேக்கு அதிகமாக பண்ணுவேன், விப்பிங் க்ரீம் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும், தாராளமாக வாங்கிக்கலாம். யார் வாங்க வேணாம் அப்படின்னா, இப்போ ஹோம் பேக்கராகவே இருக்கீங்க ஆனால் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பீஸா, பன்னு இந்த மாதிரி ஐட்டம் அதிகமாக நான் பண்ணுவேன், அதிகமாக சேல் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாது. ஏன்னா இதில் மேக்ஸிமம் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் மாவு பிணையிறீங்க, அதாவது சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கனமான மாவு பிணையிறீங்க அப்படின்னா ஒரு 1-2 தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து அதிகமாக மாவு பிணையிறேன் 5-6 தடவை போட்டு நான் மாவு பிணைவேன் அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகாது. அதுக்கு பதில் அகராலேயே காப்பர் பாடி இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக் பாடி இல்லையா, காப்பர் பாடி இருக்குது. நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிணைய போகிறோம், பிரெட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 தடவை இல்லை 2 தடவை தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்பவே தாராளம். அண்ட் நிறைய பேர் அதோட ரேட்டும் கேட்பீங்க. நான் வாங்கும்போது 5998 இருந்தது, 5998 ரூபாய்க்கு இருந்தது. சேம் இப்போ அதே ரேட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணி
பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சு அந்த மாவையும் உப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பீட் 2ல் வச்சுட்டு தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தேன். ஓரளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சு வந்த மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பீடை விட நான் அதிகமாக வைக்கவே இல்லை. நீங்கள் மாவு பிணையும் போது மேக்ஸிமம் 1 இல்லை 2 வச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ சூப்பராக சாஃப்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா பிணைஞ்சிருச்சு. அதிகபட்சமே ஒரு நிமிஷம், அதை விட கம்மியாக தான் டைம் எடுத்துச்சு இந்த மாவு எனக்கு பிணையிறதுக்கு. ஸோ நம்ம வெளியில் எடுக்கும் போது ஹூக்கை வந்துட்டு கழட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த பவுலை ட்விஸ்ட் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 சப்பாத்தி வரைக்கும் போடலாம். இதை விட குவான்டிட்டி கொஞ்சம் கூட பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ மாவு பார்க்குறதுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்குது இல்லையா. இப்போ வந்து நான் பூரி மாவு, அதுக்கப்புறம் இடியப்பம், பிரெட்டுக்கு எல்லாத்துக்குமே இதில் தான் வந்துட்டு மாவு பிணையிறேன். நல்லாவே வசதியாக இருக்குது. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு என்னோட லஞ்ச் பாக்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு உங்களோட சப்பாத்தி மட்டும் எப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நான் வந்துட்டு மடக்கு சப்பாத்தி பண்ணேன் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரும். நார்மலாக பண்ணேன் அப்படின்னா ரவுண்டாக தான் பண்ணுவேன். ஸோ நான் மடக்கு சப்பாத்தி எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக மாவு இருக்கு இல்லையா, அதையுமே இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு தடவை தடவி விட்டுருவேன். அதுக்கப்புறமா நான் வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக வந்து மடக்கி விட்டுருவேன் மேலேயும் கீழேயும். ஸோ மடக்குனதுக்கு அப்புறமாவும் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்பவும் மடக்குனதுக்கப்புறம் அது நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆயில் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா லேயராக இந்த பரோட்டாலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர்ற மாதிரியும் இருக்கும். சூப்பராக இருக்கும். பட் இதோட வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. நம்ம நார்மல் சப்பாத்தி 2 பண்ணிடுற நேரத்தில் தான் இதில் வந்து நம்ம ஒரு சப்பாத்தி பண்ண முடியும். பட் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஸ்கொயராக மடித்ததுக்கு அப்புறமா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்லா தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். ஸோ அவ்வளோதான். அப்படியே சூடாக இருக்கிற டவாவில் நம்ம போட்டுட்டு மேலேயுமே வந்துட்டு லைட்டாக எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். மேலே பார்க்கும்போதே நமக்கு தெரியும் அப்படியே நல்லா சாஃப்டாக அப்படியே கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஸோ திருப்பி போட்டுட்டு மேலேயுமே கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் திட்டாதீங்க இவ்வளோ ஆயிலா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்பாத்தி ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் பரோட்டாவுக்கு சேர்க்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க மாட்டோம். ஓகே, சூப்பரான சாஃப்ட் மடக்கு சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியுது இல்லை. அப்புறம் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சிலர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்பாத்தி மாவு பிணையும் போது உப்பு சேர்த்துட்டு கூடவே எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா பிணைவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உப்பு சேர்த்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றியே நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிங்க அப்படின்னா பிணைஞ்ச உடனேவே மாவு வந்துட்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு சுடுதண்ணி ஊற்றணும், தயிர் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. லாஸ்ட்டாக நம்ம எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சோம் அப்படின்னாலே மாவு நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இடியப்பம் வந்துட்டு இதில் ரெடி பண்ணேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு vlogல வந்துட்டு இதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் ரிவ்யூ வீடியோவே கேட்டிருந்தீங்க. அண்ட் இடியப்பம் மாவு பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு நல்ல சுட தண்ணி ஊற்றி தான் பிணைவோம் இல்லையா. இதில் வந்து சுட தண்ணி ஊற்றி பிணையலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிணையலாம். ஏன்னா அதோட போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இல்லையா. ஸோ அதனால் நான் சுட தண்ணி ஊற்றி தான் பிணைஞ்சேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ இடியப்பமே நல்ல பொசுன்னு சாஃப்டாக சூப்பராக வந்திருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிரெட் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். நான் பிரெட்டோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இல்லையா, சேம் அதே ரெசிபி தான் நான் வந்துட்டு ஸ்டாண்ட் மிக்சரில் ட்ரை பண்ணேன். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ இந்த இருக்கு இல்லையா, பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்துட்டு காட்டியிருந்தேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அகரோவில் வாங்கியிருக்கேன், நீங்களும் வாங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறையா ரிவ்யூ செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேண்டாம் வாங்கிக்கோங்க. அப்புறம் இங்கே யூஏயில் நேஷ்னல் டே வந்தது இல்லையா, அப்போ பிள்ளைங்களோட ஸ்கூலில் வந்துட்டு அதுக்கு கார்னிவல் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஈவினிங் ஒரு 5 மணி போல் போக வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் சுரஃபாமாவும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். மெட்ரோவில் தான் போயிருந்தோம். சுரேம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக வரதா சொல்லியிருந்தான். கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 to 9 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் அப்படின்னா சுரஃபாமா கேட்கல. நான் வந்து ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். இவன் வந்து இல்லை 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அங்கே இருக்கணும், எங்கள் மேம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரெயின் வாஷ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டா.
சரி ஓகே ரிட்டன் வரும்போது வந்துட்டு ஹஸ்பண்டை வர சொல்லி அவங்க கூட சேர்ந்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி டீலாம் போட்டு நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்குமே எடுத்து வச்சுட்டு கால் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் போயிட்டுருக்கும் போதுமே நிறைய பேர் அந்த கார்னிவலுக்கு வந்தவங்களுமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே நேராக போயாச்சு. அப்புறம் இந்த மாதிரி கார்னிவல் ஃபங்க்ஷன் வர்றது வந்துட்டு எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை. நிறைய ஸ்டால்ஸ்லாம் போடுவாங்க, கிட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்டோர் மாதிரிலாம் நிறையா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சுரஃபாமா சொல்லியிருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் பார்க்காம சரி உள்ளே போயிடலாம், ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது இந்த ஸ்டால்லாம் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி நேராக உள்ளே போயிட்டோம். ஸோ ஒரு வழியாக நாங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் அப்போதைக்குள்ளே கொஞ்சம் பேரண்ட்ஸ் தான் வந்திருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருந்தது இல்லையா. ஸோ போனோடனே நம்ம ஊரெல்லாம் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஆந்தம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி தான் அங்கேயும் பண்ணாங்க. We will welcome them with a big round of applause. This is going to be the beginning, the grand beginning of ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிட்ஸோட டான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. யூஏஇ ஃப்ளாக் இருக்கு இல்லையா, அந்த கலரில் பிள்ளைங்களாம் ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க. போன வருஷம் வந்து சுரஃபாமா இதில் டான்ஸில் சேர்ந்துருந்தா. பட் அந்த டைமில் எனக்கு ஸ்கூலுக்கு போக முடியல. பட் இந்த தடவை வந்திருந்தேன். பட் அவளை சேர்க்கலை. ஸோ டான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு என்னால் வீடியோவில் காட்ட முடியல, ஏன்னா காப்பிரைட்ஸ் வரும். அதனால் அந்த சாங் வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். பட் அந்த சாங்கோட பிள்ளைங்க ஆடுறது வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பட் என்னால் காட்ட முடியல. ஸோ டான்ஸ் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்க பாடுறது, அந்த மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. மெயினாக நான் போனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சுரஃபாமோட நச்சரிப்பு தாங்க முடியலை. செகண்ட் வந்து என் பையன் வந்துட்டு செகண்ட் ப்ரைஸ் வந்திருந்தான், மெடல் வாங்க வேண்டியது இருந்தது. சரி அதையும் பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் போயிருந்தேன். பட் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் பிள்ளைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நிறையா போட்டுகிட்டே இருந்தாங்களே தவிர ப்ரைஸ்லாம் லேட் ஆகும், 9 மணிக்கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. 9 மணி வரைக்கும்லாம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் வேலை வேறு இருக்கும், டின்னர் வேலை, நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால இருக்க முடியல. ப்ரைஸுமே அன்னைக்கு அவன் வாங்கலை, நெக்ஸ்ட் டே போய் வாங்குற மாதிரி தான் இருந்தது. Now just after this beautiful performance we have a small and short break. We request our guests to explore the stalls which await you with a lot of excitement, our programs. So we request our guests to proceed to the stalls.
அப்புறம் அங்கே ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்கல்ல, அதில் சுரேமோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டீஷர்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெர்சிலாம் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு ஷாப் வந்துட்டு போட்டிருப்போம் போல். ஸோ ஃப்ரெண்டு வச்சுருக்கான்றனாலேயே போய் வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிஎஸ்கே டிஷர்ட் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்துருந்தான். விசில் போடு அப்படின்னு எழுதியிருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா 25 திராம்ஸோ 28 திராம்ஸ் கிட்டேயோ வந்துட்டு வாங்கினா, ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த காசுக்கு இது ஒர்த்தே இல்லைடா அப்படின்னு நான் சொன்னாலும், இல்லை என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்டால் போட்டிருக்கான், அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்திருந்தான். அதுக்கப்புறம் சுரஃபா மாமே கூட்டிகிட்டு போய் அவன் வச்சுருக்கிற காசில் வந்துட்டு எல்லாமே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அதுக்கப்புறம் ஸ்டால்ஸில் திங்ஸ் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அண்ட் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு ஒரு சில பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன். ஏன்னா எப்போவாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நல்லாயிருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி தான் போவோம். ஆனால் அங்கே போன உடனே அங்கே வர சவுண்டு, அங்கே இருக்கிற கூட்டம், அந்த சத்தம் எல்லாத்துக்கும் வந்துட்டு உடனே தலைவலி வந்துடும் எனக்கு. என்ன டிசைன்னே தெரியல, எப்போ போனாலும் ரிட்டன் வரும்போது தலைவலியோடு தான் ரிட்டன் வர மாதிரியே இருக்கும். ஸோ அன்றைக்குமே லைட்டாக எனக்கு தலைவலிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சு. உடனே வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ப்ரோக்ராம் பாதி நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம்லாம் பெருசாக இல்லை. பட் ரிட்டன் போகும்போது வந்துட்டு செம்ம கூட்டம். ஸோ நல்லதாக போச்சு இப்போவே நாங்கள் கிளம்புனது. ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புனோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு வெளியில் போவாங்க, கார் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ நல்லதாக போச்சு, கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஃபைனலி ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் வீடியோவும் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய vlogs வந்து எடுத்து வச்சுருக்கேன், பட் எடிட் பண்ண டைம் இல்லாமல் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.